வாவ் 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 வேற மாதிரி இருக்குக்கா இங்கே. இங்கே பாருங்கள் முன்னுக்கு எப்படி இருக்குண்டு வேற மாதிரி இருக்கா. சீரியஸ்லி தாய்லாந்தோடைய நிறைய விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த கராபியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். இந்த பச்சை பசேல்னு சொல்லி இந்த மாதிரியான ஒரு வியூவை வந்து கராபியில் வேறு லெவலில் பார்க்கலாம். ஸோ 2 days வந்து நம்ம கராபியில் நிற்க போகிறோம். 2 days கராபியில் இருந்துட்டு தான் நான் வந்து அடுத்தடுத்த பிளேஸஸுக்கு வந்து போக போகிறேன். ஸோ இந்த கராபியில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் டுகெதர் காய்ஸ். வார வழியிலேயே இந்த ரொக்க பாருங்கள் எப்படி இருக்குது. பெரிய ஒரு மலை. ஆனால் அந்த மலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, ஒரு மாதிரி என்ன சொல்கிற அந்த ஃப்ளைவர் பலகையில் இருக்குது தானே, அதை வந்து இது பண்ணி செஞ்ச மாதிரி பர்ஃபெக்டாக இருக்கா பா. உண்மையிலேயே சட்டப்படியாக இருக்குது ரோட் வியூ. அதுவும் பைக்கில் போகலை, என்ன தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகலை, இந்த மாதிரி சோலோவாக போகலையும் ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. யாருமே இல்லை பேச்சு துணைக்கு, தனியாக நம்ம பேசிட்டு நானும் நம்மளோட பாடு தான். ஆனால் அப்படி வரக்கோல நிறைய பெனிஃபிட்டும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ நான் லேட்டாக எழுமினேன் பைக்கை ரெண்ட் பண்ண வந்தேன். இது ஃப்ரெண்ட்ஸோடன்னு சொன்னால் நீங்கள் இது பண்ணணும், இந்த டைமுக்கு எழுமணும், இது தான் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது. இன்னமொண்டோ ப்ரீ பிளான் பண்ணி வர்றது ஓகே தான். ஆனால் அந்தந்த பிளேஸுக்கு வரும்போது தான் அந்த ப்ரீ பிளானில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து பண்ண வேண்டியிருக்கு. அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், ஒரு பிளேஸுக்கு வந்து போகிறதுக்கு முன்னாடி இப்போ இந்த இடத்துலேருந்து இப்போ அடுத்த வந்து புக்கட் போகிறேன்னு சொன்னால், புக்கட் போகிற அன்றைக்கி நைட்டுக்கு தான் நான் பார்ப்பேன் எத்தனை நாள் ஸ்டே பண்ணலாம், என்னென்ன பிளேஸஸ் போகலாம்னு சொல்லி. அது எனக்கு கன்வீனியன்ட் ஆகிடுச்சு. அப்படி உங்களுக்கு கன்வீனியன்ட் ஆகிக்கிற மெத்தடில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணி வந்துக்கலாம். சில இடங்களில் வந்து நம்ம 2 நாள் இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னு சொல்லி யோசிப்போம். ஆனால் 2 நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது அங்கே எதுவுமே இருக்காது. அப்படியான சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அந்த இடத்துலேருந்து போக தான் இருக்குது. அதே நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சுட்டோம்னா எதுவுமே பண்ணிக்கலாம். அது அவங்களோட கன்வீனியனுக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம் கைஸ். இன்னும் 11 கிலோமீட்டர் காட்டுது. ஆனங் பீச்சுன்னு சொல்கிற பீச்சுக்கு தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டாக போக போகிறோம். வாவ் 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 வேற மாதிரி இருக்குக்கா. இங்கே சைடில் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பா தலைவா, வேற மாதிரி. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் ஸ்பாட்ஸுன்னு சொன்னால் அப்பா சத்தியமாக நான் இந்த மாதிரி தாய்லாந்தில் இப்படியெல்லாம் பிளேஸஸ் இருக்குன்னு சொல்லி சத்தியமாக நினைக்கல. எனக்கு நிறைய பேர் தாய்லாந்து போகிறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் பேங்காக் போகிறத விட கராபி அதே மாதிரி புக்கட் போங்க, நிறைய வியூஸ் வந்து நிறைய சீனரிஸான வியூஸை வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இருக்கும்போது சத்தியமாக எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது வேறு மாதிரி இருக்குது தெரியுமா. அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் நான் வந்திருப்பேன். ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே பெரிய ஒரு பன்சல் ஒன்று வந்திருக்கு. இது வந்து இங்கே இருக்கக்கூடிய புத்திஸ்ட் வந்து வரக்கூடிய பன்சலை. இங்கே வந்து அந்த மாதிரி நம்ம ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய மாதிரியே மங்ஸை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள். தேரர்கள் அப்படியே போகிறாங்க. இங்கே பாருங்கள் பெரிய ஒரு மலை, அதுக்கு கீழே வந்து புத்தா தூங்கிட்டு இருக்கார் பார்த்தீங்களா. இந்த அப்படியே போட்டுருக்கு. புத்திஸ்ட் ஃப்ளக் ஒன்று இருக்குது. அதுக்கு ஸ்ரீலங்காவில் இருக்கிற புத்திஸ்ட் ஃப்ளக் பார்த்தீங்கன்னா இதை விட நல்லாவே சேமாக இருக்குது. நான் 7 மணி நேரம் பக்கத்தில் போட்டு விட்றேன் ஃபோட்டோ. அதுக்கு பக்கத்தில் தாய்லாந்தோடைய ஃப்ளக், அது கீழே வந்து எனக்கு எழுதிட்டுருக்காங்க தெரியலை. இங்கேருந்து நம்ம இங்கே சைட்டில் தான் போகணும். இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ் போகணும் காட்டுது. ஓகே, ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹெல்மெட்டை வந்து கேமரா வந்து இந்த இடத்துல வந்து மவுண்ட் பண்ணிக்கல. அது இந்த மாதிரி ஹெல்மெட் தான் கொடுத்துருக்காங்க, அங்கிளோட ஹெல்மெட். பரவாயில்ல, இதை போட்டுட்டு தான் அப்படி வந்து போகும். இங்கே பாரு, இங்கேயுமே அரச மரத்தை வந்து ஃபுல்லாக அந்த ஒரு ஹோலி பிளேஸை தான் கொண்டாடுறாங்களா. ஏன்னா ஸ்ரீலங்காவில் இருக்கிற அரச மரம் எல்லாத்தையுமே சிங்களவர்கள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஃபுல்லாக இது பண்ணி வச்சுருப்பாங்க. அதை வந்து கீழே ஸ்டேச்சுன்னு வச்சு ஃபுல்லாக அதை வந்து ஒரு ஹோலி பிளேஸை வந்து ஹோலி மரமாக தான் அதை இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இங்கே இருக்கிற மக்களும் அப்படியே தான் பண்ணுறாங்க. ஓகே, இந்த இடத்துல என்ன அப்படியே போகலை கன்னியூ பண்ணுறேன். போம், லெட்ஸ் கோ. 7-Eleven சொல்லி ஒரு கடைக்கு வந்திருக்கோம். இது வந்து மோஸ்ட் ஆஃப் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும். எனக்கு வந்து இப்போ தான் புதுசாக பழக்கம். நம்ம ஏரியாவில் எப்படி ஃபுட் சிட்டி கீல்ஸ் அந்த மாதிரி இருக்கோ அதே மாதிரி இங்கே வந்து 7-Eleven சொல்கிறது ஃபேமஸ். எல்லாமே இருக்கும் பொதுவாக. ஏதாச்சும் மட்டும் சாப்பிடுவோம். நேற்றுலேருந்து இந்த மாதிரி பைட்ஸ் தான் சாப்பிட்டுக்கிறேன். ஒரு நிம்மதியாக ஒரு சாப்பாடு ஒன்று சாப்பிடுவோம்னு பார்த்தா நம்ப இல்லாமல் இருக்குது. எந்த சாப்பாடு எப்படி சாப்பிடுறது, என்ன மிக்ஸ் பண்ணுறான் ஒன்றுமே விளங்குதில்லை. 7-Elevenல சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன். என்னென்ன சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன்னு நீங்களே பாருங்கள்.
இந்த ஒரு ட்ரிங்க் வாங்கிக்கிறேன். இது குடித்ததில் நல்லா இருந்துச்சு. அதுக்கு பிறகு இன்னொரு மில்க்குன்னு சொல்லி அந்த ஒரு ட்ரிங்க் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு பிறகு ஒரு கப் கேக், அதோடைய சாண்ட்விச் அங்கேயே சூடாக்கி தருவாங்க. ஸோ அந்த சாண்ட்விச் இதுதான் ட்ரை பண்ண போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து இப்போ எனக்கு ஃபுட்டில் வந்து நான் குறை சொல்லவே மாட்டேன். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ எனக்கு பிடிக்காத ஃபுட்டு வந்து அடுத்தவங்களுக்கு பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இவங்களோட ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அது சப்பையாக இருக்குது. இது அது எனக்கு வாயிலேயே வைக்கல. நான் நார்மலாகவே சும்மா ஃபுட்டே சாப்பிட மாட்டேன். இவனோட ஃபுட் எல்லாமே அந்த ஒரு மாதிரியாக இருக்குது. அதை திங்குறதை விட அதை சாப்பிட்றதை விட நம்ம இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்றது பெட்டர் உண்மைக்கு. நான் 2-3 இடத்த ட்ரை பண்ணி பார்த்தேன். உண்மையிலே ஒரு மாதிரி டேஸ்ட். நூடுல்ஸாக இருந்தாலுமே நம்ம நூடுல்ஸ் தான் ஆர்டர் பண்ணுவோம். ஆனால் அவங்க நூடுல்ஸில் போகிற ரெசிபீஸ் எல்லாமே டோட்டலி சேஞ்ச். ஸோ நிறைய வந்து இந்தியன் ஷாப்ஸ் ஏதாச்சும் தேட்டர் எதுவுமே காணல. ஸோ இந்த இடத்துல வந்து பைக்கை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு கன்டினியூ பண்ண தான் இருக்குது. இந்த ஆனங் பீச் வந்து கண்டிப்பாக நம்ம போய் சேருவோமோ இல்லையோ தெரியல. ஆனால் அந்த பீச்சுக்கு போகிற வழியை பாருங்கள் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்குன்னு. உண்மையிலே காய்ஸ் நீங்கள் அதுவும் இந்த 2 வீலர் ஒன்று எடுத்து இதில் ட்ரைவ் பண்ணி போனீங்கன்னா வேறு மாதிரி இருக்குமா. ஸ்ரீலங்காவில் சரியாக எனக்கு அந்த ஸ்ரீலங்காவில் நம்ம நுவரேலியா கெண்டி சைடில் ரைட் பண்ணுற மாதிரியே இருக்குது. வாவ், கிளைமேட் வேறு மாதிரி இருக்கா. ஷா, பள்ளிவாசல் கூட இருக்குது பார்த்தீங்களா. போகிற வழியில் வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது, அழகாக இருக்குது. நீருள் யன்னா மொஸ்க்கு. இன்னும் இங்கேருந்து 6.2 கிலோமீட்டர்ஸ் போகணும்னு காட்டுது. அப்படியே போகும். கடைசியாக வந்து இப்போ நம்ம ஆனங் பீச்சுக்கு வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பைக்கை வந்து சேஃபாக பார்க்கிங்கில் போட்டுட்டு எல்லாமே செஞ்சுட்டு அங்கே போயிட்டு இந்த 2 ஸ்ட்ரீட்டுமே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வைன், இந்த மாதிரி பார்ட்டி ஹப், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த ஆனங் பீச்சை வந்து நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். என்னென்ன விஷயங்கள் இங்கே இருக்குது. இந்த ஆனங் பீச் பார்த்தீங்கன்னு சொன்னால் கராபி டவுன்லேருந்து ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷத்துள்ளுக்கு இந்த ஆனங் பீச்சுக்கு வந்துக்கலாம். நீங்கள் வந்து உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன்னு சொன்னால் நான் வந்து இந்த மாதிரி பைக் டாக்ஸி ஏதாச்சும் ஒன்று எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் 250 பாத் தான். 250 பாத்துக்கு உண்மையிலே வேர்த்துண்டே சொல்லலாம். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பிளேஸஸுக்கு வந்து போயிட்டு எல்லா இடங்களுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இட்ஸ் பெஸ்ட் ஐடியா. 2 பேர் வந்தீங்கன்னா இன்னுமே கன்வீனியன்ட் ஆகிக்கும். ஃப்ரெண்ட்ஸோடு வந்தீங்கன்னு சொன்னால் 4 பேர் இருந்தால் 2 பைக்ஸ் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். அப்படியே வந்து இந்த பீச்சை வந்து பார்த்துக்கணும். இந்த பீச் வந்து எதுக்கு ஸ்பெஷல், என்னதுக்காக இந்த பீச் வந்து இவ்வளோ டூரிஸ்ட்டை வந்து அட்ராக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பீச்சில் வந்து சன்செட் அண்ட் சன்ரைஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும் காய்ஸ். அண்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய நிறைய போட் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ஒரு ஹப்பாக இருக்குது. எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது தானே, இதெல்லாமே ஒரு தீவுகள் மாதிரி இருக்கும். ஸோ இந்த தீவுகளுக்கு வந்து நம்ம இங்கேருந்து போகிறது வந்து அடுத்த பிளேஸஸை பார்க்க இந்த இடம் வந்து நல்லாவே கன்வீனியன்ட்டாக இருக்கும். அண்ட் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கூட இருக்கும். ஸோ அதெல்லாமே பார்ப்போம். அடுத்த ஐலண்டுக்கு போகலாமா இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி. ஸோ இந்த இடத்த வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போகிறோம். உண்மையிலே என்னைய பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வந்து கராபி டவுன்லேருந்து 15லேருந்து 20 நிமிஷம் ஆகும். ஸோ பைக் ரெண்ட் பண்ணி வந்தாலும் சரி, நீங்கள் காரில் வந்தாலும் சரி, எப்படி வந்தாலுமே சரி, இந்த ரோட் சீனரிஸை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக வேறு லெவல் பிளேசஸ். நான் வந்து தனியாக வந்ததுனால நான் நிப்பாட்டி ஃபோட்டோஸ் எதுவுமே எடுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து தனியாக வாரீங்க இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஸோடு வாரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நீங்கள் அந்த இடத்துல நின்று நல்லாவே என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த இடத்த என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அடுத்தடுத்த இதெல்லாமே போயிட்டு பார்ப்போம். இங்கே வந்து லைசன்ஸ் அந்த பைக் எடுக்கும் போதோ இந்த பைக்கு வந்து இன்சூரன்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க தானே, அப்படி எதுவுமே எனக்கு கொடுக்கல. அதனால் பைக்கு அந்த ரிசிப்டை மட்டும் தந்தாங்க. அதை மட்டுமே எடுத்துகிட்டு இங்கெல்லாம் வந்துட்டு எங்கே போட் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்ப்போம். அங்கெல்லாம் ஃபுல்லாகவே டூரிஸ்டுக்கு ஏற்ற மாதிரி பீச்சில் உடுப்புகள் மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி வேனுகளும் இருக்குது. இந்த வேனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே பஸ்ஸில் இல்லாட்டி லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி வாரீங்கன்னா அப்படியே இங்கே வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஹையர் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 பேர் 6 பேர் அப்படியே ஷேர் டாக்ஸி மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஈஸியாக கன்வீனியன்ட்டாக இருக்கும். கிரான் கிச்சன். நான் இப்போ வந்து ஆஃப் சீசன் தான் நினச்சேன். ஆனால் இப்போ வந்து உண்மையாக சொல்ல போனால் இது ஆஃப் சீசனில் இப்போயுமே டூரிஸ்ட் ஆகுது. ஆனால் கூகுளில் போட்டுருந்துச்சு இது வந்து நார்மலாக யூஸ்வலாக ஆஃப் சீசன்ட்டு. ஆனால் ஆஃப் சீசன்லேயே இந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னு சொன்னால் இதே இது வந்து சீசன் டைமில் வந்து எந்த அளவுக்கு டூரிஸ்ட்டாக இருப்பாங்க. நல்லாயிருக்கு. நீங்கள் ஃபோட்டோஸ் அப்படி இப்படின்னு ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறது உண்மையிலே பெஸ்ட்டு பிளேஸாக.
இந்த இடத்துல வந்து நான் ஃப்ரீயாக உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ சின்ன பிள்ளையில பாருங்கள் அப்படியே வந்து பக்கத்தில் வந்துட்டாங்க. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் நான் இன்டர்வியூன்னு கேட்டுட்டு நம்ம இதெல்லாமே எழுதுறாங்க. ஸ்கூல் பிள்ளைகள் மாதிரி தான் இருக்குது. I'm from Sri Lanka. இங்கே பாருங்க வாட் இஸ் யுவர் நேம், அதுக்கு பிறகு எல்லாமே இவங்க ஸ்டடி பண்ணுறதுக்கு அப்படியே ஒரு இதுக்காகி. வாட் இஸ் யுவர் ஃபேவரட் தாய் ஃபுட்? What is your favorite Thai food? I didn't try it. I want to try. What is good food here? பிள்ளைகள் வந்து அதை அப்படியே ரீட் பண்ணி சொல்லுது. நான் பேசுகிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது போல. வாட் இஸ் அ குட் ஃபுட் ஹியர்? What food? பரவாயில்ல பிள்ளைகளுக்கு விளங்குது இல்லை. ஓகே நெக்ஸ்ட் ஒன். வாட் இஸ் யுவர் ஃபேவரட் தாய் ஃபுட்? நெக்ஸ்ட்டு வாட் இஸ் யுவர் ஃபேவரட் தாய் ஃப்ரூட்? தூரியான். ஆக்சுவலாக வந்து அது என்ன ஃபேவரட் ஃபுட் இல்லை. ஆனால் வந்து நான் அதை இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க பிள்ளைகளுக்கு. வேறு ஃபுட்டு தெரியாது எனக்கு. அதனால் தம்பி What is your favorite Krabi. Krabi is a monkey tribe? No, yeah. Where will you go next? Phuket. Can I take a photo with you? Yeah, sure. Thanks. No. Thank you. சூப்பராக வந்து இப்போ இருந்த இடத்துல இவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து அந்த லேர்னிங்காக கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும். அதில் போட்டுருக்கு புக்கில் ஃபஸ்ட்டுக்கே லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ்னு சொல்லி. அதில் பிள்ளைகள்லாம் வந்துட்டு அவங்கள இன்டர்வியூ பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு க்யூட்டாக அழகாக உட்காந்து எங்கே போகிறீங்க, என்ன நெக்ஸ்ட் அவங்களோட டெஸ்டினேஷன் என்ன, இந்த மாதிரியான பாருங்கள். இப்போ அடுத்தவங்களாம் இன்டர்வியூ பண்ணுது. உண்மையிலே வேறு லெவல் தானே, நல்லா பண்ணி செஞ்சு வச்சுருக்காங்க. பர்ஃபெக்ட். பாருங்கள் இந்த ஒவ்வொரு இடத்துலையுமே சின்ன அந்த மாதிரி ஸ்கூல் பிள்ளைகள் தான் நினைக்கிறேன். இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. நான் என்னடா சின்ன பிள்ளைகள் நிறைய என்கிட்ட வருது அப்படின்னு பார்த்தா வந்துட்டு க்யூட்டாக கேனா இன்டர்வியூ அப்படின்னு கேட்டுச்சு. யா யூ கேன் அப்படின்றது போகிறோம். நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க, அதில் கொஷன் ஒவ்வொன்றா எழுதிருக்கு. அதை வந்து நம்மகிட்ட சொல்லி அப்படியே கேட்டுட்டு அதை நோட் பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் எங்கே, இதில் ஃபுட் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே கேட்டுட்டு அதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து கேன் ஐ டேக் ஃபோட்டோ வீடியோன்னு சொல்லி அதையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இனிமேல் நல்லா இருந்துச்சு. பாவம் சின்ன பிள்ளைகள் அங்கே ஸ்டடி பர்பஸுக்காக தான் அப்படி பண்ணுறாங்களோ தெரியலை. யாராச்சும் இது சம்மந்தமாக இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க? இந்த ஆனோங் பீச்சில் வந்து இதை யாருக்காச்சும் நடந்திருக்கு, அந்த வீடியோஸில் பார்த்துருக்கேன். உங்களுக்கு மேபி நீங்கள் வந்திருப்பீங்க, நடந்திருக்கலாம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அங்கே சைடில் போயிட்டு பார்ப்போம். அங்கே பாருங்கள் முன்னுக்கும் அந்த புள்ளியில் தான் போகுது. வா இங்கே பாருங்கள், இதில் வந்து இந்த மீனவர்களுடைய இதை காட்டுற மாதிரி ஒரு இதோண்டு அப்படியே ஸ்டெச்சுவாக வச்சுருக்காங்க. இங்கே ஒரு பெரிய ஒரு திமிங்கலமா இல்லை சுறாமீனா என்னது அதில் போட்டுருக்கு. ரீட் பண்ணி பார்ப்போம். இங்கிலீஷில் இருந்தால் ரீட் பண்ணிக்கலாம். Sailfish or marlin. A marlin or sailfish is a large marine fish up to 3.5 meters in length. பா இங்கே பாருங்கள், இந்த மீனுக்கு வந்து பேர் சொல்கிறாங்களாம் மெரைன் ஃபிஷ்ன்னு சொல்லி. லார்ஜ் மெரைன் ஃபிஷ் அப் டு 3.5 meters in length. 3.5 மீட்டர் நீளத்தில் இருக்கும். இப்போ அதை தான் பிடிக்கிறாங்க போல். அதுக்கப்புறம் என்ன போட்டுருக்கு, 1.50 kilograms, 100 to 150 kilograms. 150 kilogram. And also a record for the fastest swimming fish in the world. ஓகே இது வந்து உலகத்திலே வந்து அவ்வளோ நீந்தி ஸ்விம் பண்ணக்கூடியதில் ஃபாஸ்டஸ்ட், மிக வேகமாக ஸ்விம் பண்ணக்கூடிய மீனில் வந்து முதலாவது எடுக்கிறது தான் இந்த லார்ஜஸ்ட் மெரைன் ஃபிஷ்ஷாம். அதுதான் போட்டிருக்காங்க. இவங்க அந்த டைமில் பிடிச்ச மாதிரியான ஒரு இதை தான் வந்து ஷோ பண்ணுது. அந்த மீனில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டத்தில் சுருக்கத்தை சொல்லிடுறேன். வேர்ல்டுலேயே வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக வந்து ஸ்விம் பண்ணக்கூடிய ஒரு மீனாம். அது வந்து பாப்புலராக வந்து இந்த பிபி ஐலண்டுன்னு சொல்லியிருக்கு தானே. நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லியிருப்பேன்னு தெரியல. அந்த பிபி ஐலண்டுக்கு நம்ம சான்ஸ் கிடைச்சி அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து போகலாம். அந்த பிபி ஐலண்டில் வந்து அதிகமாக இருக்கக்கூடியதான் இந்த மெரைன் ஃபிஷ். அதை தான் அந்த இடத்துல போட்டுருக்காங்க. மணிக்காலத்துக்கு வந்து 90 கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வந்து ஸ்விம் பண்ணி உள்ளுக்கு நீந்தி போகும். அண்ட் வந்து லார்ஜஸ்ட் மீன் கூட இந்த நீளத்தில் வந்து இது கொடுத்துருக்காங்க. அதுதான் ஒரு ஸ்டெச்சு வாங்கிட்டு செஞ்சு வச்சுருக்காங்க. ஒன்று இருந்தீங்க தான் நீங்கள் வந்தீங்கன்னா ஃபோட்டோஸில் எடுத்துக்கலாம். அப்படியே இங்கே சைடில் போவோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு பார்த்துட்டு. அந்த சைடில் ஃபுல்லாக கிராபி ட்ராவல், கிராபி டூர் ஆப்ரேட்டர்ஸ்,
மெக்டொனால்ட்ஸ். ஓ, மெக்டொனால்ட்ஸ் இருக்குது, போய் ட்ரை பண்ணலாம். வாவ். பீச்சில் கலர் வந்து செம்மையாக இருக்கா, அந்த கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒரு மாதிரி க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரியான வானத்தோட பார்க்கல பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம குளிக்கலாம் சேஃபாக தாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போலீஸும் சுற்றுறாங்க அங்கே இங்கே. சில்லூரி கத்துற சவுண்ட் கேட்குது பார்த்தீங்களா? அப்படியே இங்கெல்லாம் கொஞ்சம் தூரம் வரக்கலே இந்த மாதிரி மரமெல்லாம் இருக்குது. என்ன இது? ஆனோங் பீச். இதில் போட்டிருக்கு போட்டில் சேவ் த கொரல். அதுக்கு பிறகு என்ன, ப்ளீஸ் ரீசைக்கிள் மீ. ஓகே, இந்த பீச்சில் வந்து நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அந்த மாதிரி எல்லாமே போட்டிருக்கு. ஸோ அதை வந்து கொஞ்சம் ரீட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கேப்பில் இருக்கா சரி. ஏன்னா இதே மாதிரி இப்போ நீங்கள் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து சிமிலியர் டு ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த சதர்ன் சைடுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த கால் அந்த மாதிரி சைடில் இருக்கிற பீச்சஸ் மாதிரி தான் இருக்குது. ஆனங் லாங் ட்ரெயின் போட் சர்வீஸ் கிளப் போட் டிக்கெட். ஓகே, இந்த டிக்கெட் ப்ரைஸஸ் எல்லாமே போட்டிருக்கு. கேனரா ஹோட்டல் ஒன்லி கோ ஒன் வே. தன்சோய் பீச் ஒன்லி கோ ஒன் வே. 100 பாத்து 200 பாத்து இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. 3 ஐலண்ட் ஹாங்காங் ஐலண்டுக்கு 3000 ப்ரைஸ் பர் போர்டா. ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ரெய்லி பீச்சுன்னு சொல்கிறதுக்கு வந்து ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் நிறைய இடத்துல வந்து நீங்கள் அங்கே இங்கே தெரியாதவங்கள்ட்ட போய் தேவையில்லை. இந்த மாதிரி லாங் டெயில் போட் சர்வீஸ் இந்த மாதிரி டூரிஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்குது தானே, இதில் போயிட்டு நீங்கள் அந்தந்த விஷயங்களை கேட்டுவது இது பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்கும். நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஒன்றை பார்ப்போமா? ஓகே, இருக்குது. இந்த பாருங்கள், மாயா பே, பெனாங் கேவ் பீச், மூர் ஐலண்ட், நிறைய வந்து இங்கே ஐலண்ட் இருக்குது தானே. ரெயிலே பீச் இந்த மாதிரியெல்லாம் போய் போட்டுருக்கு. ஓகே, இது இப்போ பார்த்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நம்ம வந்து ஹட்டியாயின்னு சொல்கிற இடத்துல இருந்து கராபி வந்துட்டு கராபியில் நம்ம ரூமை செக்இன் பண்ணிட்டு இந்த ஆனங் பீச்சுன்னு சொல்கிற இடத்துக்கு வந்துட்டேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் இங்கேருந்து நம்ம ஐலண்ட் போகலாமா இல்லை என்ன மாதிரி விஷயங்கள்ட்டு அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு தான் புதுசாக வரீங்க, நம்ம லைக் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். பாய். ப்ளீஸ் வந்து இந்த வீடியோக்கு சின்ன ஒரு கமெண்ட் ஒன்று லீவ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து லீவ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டும் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ வில் see you on your next video. Bye guys.